Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு eggless rich chocolate brownies எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேக் பண்ற அந்த brownie ரெடி பண்ணி வைக்கணும். அந்த கேக் பேனை ஓகேங்களா, அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட போடலாம். இன்றைக்கி என்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குதுனால அதை ரெடி பண்ணி வைக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட போட்டு டஸ்ட் பண்ணி இந்த கேக் பண்ண ரெடி பண்ணி வைக்கலாம். இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், கிட்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜூஸியான ப்ரௌனி ஓகேங்களா. இப்போ நம்ம நான் பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வைக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா மைதா மாவுன்னு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா. இப்போ ஒரு பவுல் எடுங்க. ஒரே பவுலில் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் தான். அதில் 3/4 கப்பு மைதா போட்டு 3/4 கப் ஒரே பவுல் தான். தனித்தனியாக லிக்விட் தனியாக பவுடர் தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதில்ல, ஒரே பவுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 கப்பு நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 கப்பு ஒயிட் சுகரும் போடுறேன். ப்ரௌன் சுகர் ப்ளஸ் ஒயிட் சுகர் ஓகேங்களா. அது கூடயே 1/2 கப்பு கொக்கோ பவுடரும் நான் போடுறேன் ஓகேங்களா. அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். நான் 2 தடவை போடுறேன், ஏன்னா 1/4 டீஸ்பூனாக போட்டுட்டேன். அதனால் உங்களுக்கு 2 தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பும் போடணும். இது கூட அவ்வளோதான். நீங்கள் பேக்கிங் சோடாலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இவ்வளோ தான். பேக்கிங் பவுடர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும் இந்த கேக்கு. இந்த டைமில் நம்ம பசங்களை கூட கூப்பிட்டா அவங்க மிக்ஸ் பண்ணதுக்கு ரெடியாக வருவாங்க, நம்ம கூட ஹெல்ப் பண்ணதுக்கு. என் பொண்ணு கூப்பிட்டா உடனே வருவா இது கூட ஹெல்ப் பண்ண. பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது கூட செய்ய. என் பொண்ணோட ஃபேவரட் ப்ரௌனி, எவ்வளோ ப்ரௌனி செஞ்சாலும் அவளுக்கு இந்த ப்ரௌனி தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ என்ன மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லிக்விட் ஐட்டம் போடக்குள்ள ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். அந்த டைமு பசங்க கிட்ட கொடுக்காதீங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே அப்புறமா 1/2 கப்பு மில்க் போடணும். நார்மல் மில்க்கு தான், சூடு பண்ண வார்ம் மில்க்லாம் ஒன்றும் கிடையாது. அது கூடயே 1/4 கப்பு நான் வெஜிடபிள் ஆயில் போடுறேன். உங்களோட ஆப்ஷன் பட்டர் கூட போடலாம், உருக்கிய பட்டர் போடுங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் போடுறேன். அண்ட் அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் போடுறேன். சப்போஸ் உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு முட்டை போட்டு யூஸ் பண்ணலாம். நான் இதில் கண்டென்ஸ் மில்க் போட்டுட்டு நல்லா நம்ம ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது கூட நம்ம சூடாக கொதிக்க 1/2 கப்பு தண்ணி போடுறோம் ஓகேங்களா. நல்ல சூடு தண்ணியாக இருக்கணும், கூலாக இருக்கக்கூடாது. சூடு தண்ணியை நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சு 1/2 கப்பு நம்ம போடுறோம். இது அழகாக ஜென்டிலாக ஸ்பேட்டுலா இல்லைன்னா ஃபோக்கு வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியது. இந்த டைமில் நீங்கள் பசங்கிட்ட கொடுக்காதே, நீங்களே கட்டிலாம் இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். அப்புறமா நான் இதில் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன், பவுன் சாக்லேட்டு. என்கிட்ட ஒயிட் சாக்லேட் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி போடுறேன். நீங்கள் டார்க் சாக்லேட்டோ இல்லைன்னா மில்க் பவுன் சாக்லேட் கூட போட்டு கட் பண்ணி போடலாம். இது இடையில சாப்பிடக்குள்ள ஜூஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா. அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட வேண்டியது தான். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாலாம் ஒரு எஃபெக்டும் எடுக்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் அழகாக ஸ்பேட்டுலா வச்சு அழகாக ஈவனாக இதை மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக வரும். ஒரே இடத்துல இந்த சாக்லேட் பீஸ்லாம் வரும், அதெல்லாம் எல்லா ஈவனாக எல்லா பீசஸ் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது தான். நம்ம கட் பண்ணக்குள்ளே அப்போ தான் எல்லா இடத்துலையும் நமக்கு சாக்லேட் கிடைக்கும். அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக இப்படி தட்ட வேண்டியதான். எதுக்குன்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள் எதா இருந்ததுன்னா வெளியே போதுங்க. நம்ம தட்டிட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட்டட் ஓவன் வச்சிருக்கிறேன், அதில் 30 நிமிஷம் தான் வைக்கணும். அவன் இல்லாதவங்க நீங்கள் குக்கரில் கூட விசில் இல்லாமல் 10 நிமிஷம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் 30 மினிட்ஸ் சூடாக்குனா நம்மளோட ப்ரௌனி சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், ஜஸ்ட் 30 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வர தேவையில்லை. இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும்னா, ஸ்டியூவர் இல்லைனா உங்ககிட்ட நான் காமிக்கிற பாருங்கள், கத்தியை வச்சு கூட குத்தி காமிக்கல, எவ்வளோ க்ளீனான ப்ரௌனி வருது. இப்போ நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது 1/2 அன் ஹவர் ஃபுல்லாக கூல் ஆகுதுக்கு வைங்க. நல்ல சூடு ஆறிட்டோன்னே தான் க்ளீனான கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணணும். அது இந்த பேன்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அழகாக இது மேலே ஸ்ப்ரிங்கிளோ இல்லைனா சாக்லேட் சில்வர் பால்ஸோ இருந்தால் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம பசங்களை கூட ஹெல்ப்பு கூப்பிடலாம், அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஓகேங்களா. இப்போது இது சப்போஸ் கட் பண்ணிவிட்டு மீதி இருந்த பீசஸ்லாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வெளியே வச்சுட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் கூலாகிடும், நார்மலாக ஆகிடும். அப்புறமா சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு
உங்களுக்கு இது வந்து எப்படி கட் பண்ணி காமிக்கிறது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்கும் பாருங்கள். பாருங்க அப்படியே டேஸ்டான நம்மளோட சாக்லேட் ப்ரௌனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், பார்க்குறீங்களா எவ்வளோ மாய்ஸ்டாக, அதை பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அப்போது உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.